சேவை, நிறைவான பயணம். ஹாய் ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட். ஆமாங்க, ஆல்ரெடி நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்க. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈரோடு டு வேலூர், நம்ம ஏழுமலையான் எக்ஸ்பிரஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஈரோட்லேருந்து வேலூருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. வண்டியோட டெக்ஸ்ட் இன்டீரியர் ட்ராக் அண்ட் இன்டர்வியூ பார்த்துருந்துங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பேர்ண்ணா? சுப்பிரமணியம். நம்ம பஸ் ஈரோட்டில் எத்தனை மணிக்கு கேட்குறீங்க? 10:33. காலை வேலூர் போகிறது காலையில் 5:30. வேலூரில் எடுக்கிறது 11:20. ஈரோடு வர்றது 6 மணிக்கு. ஈரோட்டு வேலூர் டிக்கெட் ஃபேரு 222 ரூபா. புக்கிங் ஃபேரு புக்கிங் பேர் 260. ஓகே. கனிவான சேவை, நிறைவான பயணம். மக்களே, நம்ம பஸ் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் 10:30க்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முன்னாடி பாருங்க தங்கரதம் நிற்கிது. தங்கரதத்தோட வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்மளோட இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இது நம்ம டெம்பிள் சீரிஸ் போட்டிருப்போம். டெம்பிள் சீரிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். அதோட லிங்க்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காமல் வீடியோ போய் விசிட் பண்ணிட்டு பாருங்கள். இது வந்து சீரிஸ் கிடையாது, ஒன்லி 2 vlogs தான். நம்ம இங்கேருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வேலூர் போகிறோம், வேலூர்லேருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு நம்ம இந்த பக்கம் வந்துடுவோம். அவ்வளோ 2 vlog தான். சிம்பிளாக. ஆனால் ரெண்டுமே ஸ்டிக்கரிங் பஸ்ஸு, ரெண்டுமே தரமான பஸ்ஸு. அந்த மாதிரி தான் ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான 2 கார்பரேஷன் வண்டிங்க. நல்லா இது பண்ணியிருக்கோம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஈரோடு டு வேலூர். நான் இந்த வண்டியோட டைட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈரோட்லேருந்து திருப்பதிக்கு நான் கனெக்ஷன் சொல்லியிருப்பேன், ஈரோட்லேருந்து திருப்பதிக்கு நான் கனெக்ஷன் சொல்லியிருப்பேன். அது ஏன் அப்படி சொன்னேன்னா, ஈரோட்லேருந்து திருப்பதிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சிடிசி இருக்குது. நீங்கள் எஸ்சிடிசி பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு நான் ஏசி பஸ், 10 மணிக்கு ஏசி பஸ்ஸு, இல்லை ஸ்பெஷலுக்கு 10:30 ஒரு பஸ்ஸு விட்றாங்க. அந்த ஸ்பெஷல் 10:30 பார்த்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் தான் வருது. அது ரெகுலர் வண்டி கிடையாது. ஆனால் 10 மணி 9 மணி 10 மணி ரெகுலர் கிடையாது. அது வாரத்துக்கு 4 நாள் தான் இருக்குது. அந்த வண்டி ரெகுலர் வண்டி. இந்த ஈரோட்டு வேலூர் வண்டி பார்த்திங்கன்னா ரெகுலராக போகிறது. நம்ம ஈரோட்லேருந்து பார்த்திங்கன்னா காலையில் 10:05க்கும் நைட்டு 10:33க்கும் எடுப்பாங்க. வேலூர்லேருந்து ஒரே டைம் தான். உங்களுக்கு காலையில் 11:20, நைட்டு 11:20, 2 பக்கமே ஒரே டைம் தான். நம்ம ஈரோடு பள்ளிப்பாளையம் கிட்ட நம்ம நெருங்க போகிறோம். நம்ம பள்ளிப்பாளையம் ரிவர் வரப்போகுது. நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு போய் இறங்கின உடனே நான் அதை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல, சரியாக கவரேஜ் பண்ண முடியல. நம்ம பள்ளிப்பாளையம் 6 பாளையம் நைட்டு போய் எவ்வளோ ஜொலிக்குதுங்க. நைட் நான் கவர் பண்ண நினச்சேன், முடியலை. அதாவது ஈரோட்லேருந்து நீங்கள் போய் இந்த வண்டியில் போய் இறங்கினோடனே உங்களால் கரெக்டாக 5 மணிக்கு வேலூர் போயிடுவாங்க. இறங்கின உடனே உங்களுக்கு திருப்பதிக்கும் சரி திருத்தணிக்கும் சரி பஸ் இருக்குது. நீங்கள் திருப்பதி கூட எஸ்சிடிசியில் டேரெக்டாக ட்ராவல் பண்ணிங்கன்னா, ஆனால் திருத்தணிக்கு பஸ் கிடையாது. நீங்கள் இந்த வண்டியில் போய் மாறினீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டியில் போய் நீங்கள் திருத்தணியில் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இன்னொரு ஆப்ஷனை சொல்கிறேன். நீங்கள் திருத்தணி முருகரை தரிசிச்சுட்டு உங்களால் திருத்தணியிலேருந்து டேரெக்டாக வேலூர் வந்து பழனிக்கும் போக முடியாது. அடுத்த வீடியோ தான் திருத்தணி டு பழனி, எப்படி திருத்தணிலேருந்து பழனி போகிறதுங்க தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ. இவ்வளோமே நான் அறுபடி சீரிஸ் தான் போட்டுட்ருக்கேன். நம்ம திருச்செந்தூர் போட்டோம், பழனி போட்டோம், இது போட்டோம், அது போட்டோம். நமக்கு இன்னும் பெண்டிங் இருக்கிறது பழமுதிர்ச்சோலையும் திருப்பரங்குன்றம் தான். திருப்பரங்குன்றம் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் மதுரை அப்படியே பழனிலேருந்து மதுரை போய் போய்க்கலாம். பழமுதிர்ச்சோலை கண்டிப்பாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ. பழமுதிர்ச்சோலையும் பார்த்தீங்கன்னா சுவாமிமலை சுவாமிமலை 3 இருக்குது. 3 போட்டோம். பழனி, திருச்செந்தூர், திருத்தணி 3 கவர் பண்ணியாச்சு. நமக்கு 3 இருக்குது. பழமுதிர்ச்சோலை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு. நான் சொல்கிறேன், அப்கமிங்காக நம்ம நிறைய சொல்கிறோம். நம்ம நியூகோ இந்த பஸ்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைவேட்டில் ஈரோட்டில் போய் டெவலப்பாக ஓடிட்டுருக்க வண்டி. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா நீட்டாக நம்ம போயிட்டுருக்கோம். நமக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈரோடு டு சேலம் நம்ம பஸ் பார்த்திங்கன்னா 1 to 1 தான். ஈரோடு எடுத்து பள்ளிப்பாளையம் சங்ககிரி மட்டும் நிற்பாங்க. ஏன்னா அது போகிற வழினால அவனுங்க BS6ல். அடுத்து நம்ம பஸ்ஸு சேலத்தை ஒட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு அரூர், ஊத்தாங்கரை, திருப்பத்தூர், வேலூர். நம்ம வண்டியோட மேஜர் ஸ்டாப்பிங். பகல்லையும் நைட்டு மேக்ஸிமம் எல்லா ஸ்டாப்பிங்கும் நிற்பாங்க. வண்டி வந்து கம்பல்சரி ரெசர்வேஷன் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ரெசர்வேஷன் சார்ஜ் பார்த்திங்கன்னா 220 ரூபா. நீங்கள் நேரில் போய் கண்டக்டர் எடுத்திங்கன்னா 222 ரூபா. ஈரோடு வேலூர். அண்ணன் டிரைவிங் சூப்பராக இருந்தது. வண்டியோட ஸ்டிக்கரிங் ஆகட்டும் எல்லாமே நல்லா சூப்பராக மெயின்டைன்ஸ் பண்ணியிருந்தாங்க. குரூப் உண்மையிலே ஒரு பாராட்டுகள்.
இந்த வண்டியை பற்றி நிறைய சொல்லலாம். அதாவது முருகனோட நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், ஏழுமலையானையும் முருகரையும் ஒரே இடத்துல வச்சுக்கலான்னு. நீங்கள் திருத்தணி போய்ட்டும் திருப்பதி போனால், திருப்பதி போய்ட்டு திருத்தணி போகலாம். அவங்க ரெண்டுமே கனெக்டிவிட்டி பஸ் நிறையா இருக்குது. அப்படி நீங்கள் காளஹஸ்தியும் போயிட்டு வந்துடலாம். ஆக மொத்தத்தில் இந்த பஸ்ஸில் போனீங்கன்னா 3 கோயிலையும் நீட்டாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம். திருப்பதி மேக்ஸிமம் இப்போது ரொம்ப கூட்டமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்ட நிறைய நியூஸஸ் வந்துக்கிட்டு இருக்குது. திருத்தணி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். திருச்செந்தூர் பழனி மட்டும் தான் மேக்ஸிமம் கூட்டமாக இருக்கும். மற்ற அறுபடை வீடுகளில் 4மே மேக்ஸிமம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் டிரைவிங்கில் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம பைபாஸ் வந்து பிடிக்க போகிறோம். அவுட்ரு வந்து இங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா சேலம், அடுத்து பைபாஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். சேலம் போகிற வரைக்கும் பேசுகிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஊத்தங்கலேருந்து பேசலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேர்னி பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகவே போயிட்டுருக்கு. நிறைய பேசிகிட்டு இருக்கோம், நிறைய பழகிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு இது ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோவுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ அப்படின்னு வேணால் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அடுத்து என்ன வீடியோ போடுறது, என்ன இது, எனக்கு எப்படி என்னோடய சேனல் டெவலப் பண்ணி எல்லாமே எனக்கு ஒரு யோசனை கிடைக்கும். நீங்கள் வீடியோ இது பண்ணி எனக்கு வசதியாக இருக்கும். அதனால் வீடியோ வந்து இது பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீடியோவுக்கு நிறைய கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற கமெண்டோ நம்ம வீடியோ எப்படி மாற்றிக்கணும், அப்படி மாற்றிக்கணும், இந்த மாதிரி பஸ்ஸஸ் இருக்கணும். ஏன்னா எனக்கு தெரியாத சர்வீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு நிறைய பேர் நிறைய சர்வீஸ் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா நிறையா கமெண்ட்டை சொல்கிற சர்வீஸ் நான் ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் கமெண்ட்டில் வந்து எனக்கு வர கமெண்ட்டுக்குள்ள வர எல்லா வண்டியுமே நான் குயிக்லியே நான் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரூர் டு கோயம்புத்தூர் கேட்டாங்க, எடுத்தாச்சு. அடுத்து பழனிசேலம் கேட்டாங்க, எடுத்தாச்சு. அடுத்து திருப்பூர் கேட்டாங்க, அதே எடுத்தாச்சு. நிறைய கேட்டாங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஈரோடு திருவண்ணாமலை கேட்டாங்க, அதுவும் எடுத்தாச்சு. அடுத்து நிறைய சர்வீஸ் கேட்டுருக்காங்க. திருப்பூர் கடலூர் கேட்டாங்க, அதை எடுத்தாச்சு. நிறைய சர்வீஸ் அது மாதிரி நான் கமெண்ட்டை கேட்குற சர்வீஸ் தான் லிங்க் பண்ணி போவேன். ஆனால் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் உங்களோட இதை கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் டெடிக்கேட்டட் வீடியோ கண்டிப்பாக எடுத்து போடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா நல்லா தரமான ஓவர்டேக்கோடு நல்லா பைபாஸ் நீட்டாக போயிட்டுருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா சேலம் சிட்டிக்குள்ளே போயிட்டோம். நம்ம கொண்டாலம்பட்டி பைபாஸ், அப்புறம் வெல்கம் டு சேலம். வண்டி பாருங்கள், அந்த இது பாருங்கள், அப்படியே ஜொலிக்குது. அப்படியே ஸ்டிக்கர் அவ்வளோ நம்ம அவ்வளோ சேலம் சிட்டிக்குள்ளே கொண்டாலம்பட்டி பைபாஸ் வந்துட்டோம். நமக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேலம் டவுன் தான், பஸ் ஸ்டாண்டு தான். சேலம் பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சீரீஸ் அதாவது நம்ம சொல்லப்போனால் இப்போ எடுக்கக்கூடிய அனைத்து விலாகுகளும் மோஸ்ட்லி நம்ம சேலம் வந்துக்கிட்டே தான் இருக்கோம். இதுக்கப்புறம் எடுக்க போகிற விலாகுகளும் பார்த்திங்கன்னா சேலம் தான் நிறைய வரும். சேலம் நமக்கு அவ்வளோ ஒரு மோஸ்ட்டு பீஸ்ஃபுல் பிளேஸாக அமைஞ்சிருக்கு. ஓகே, சேலத்துக்கு நம்ம ஒரு ஹட்ஸ் ஆஃப். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அண்ணன் சூப்பராக ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம பழனி சேலத்தை எப்படியோ பிடிச்சிட்டோம். அவங்களும் நமக்கு முன்னாடி 10, 20, 30க்கு எடுப்பாங்க. எடுத்து நம்மளும் அவங்க மடக்கி பிடிச்சாச்சு. நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா அதே சைடு போட்டு பாருங்கள், நம்ம வண்டி பாருங்கள் சருன்னு போதும். பின்னாடி எடுத்து முன்னாடி வந்து பிடிச்சிட்டோம். நல்ல ஒரு தரமான ஒரு ஜர்னியில் போயிட்டுருக்கோம். சேலம் சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து இந்த பஸ்ஸில் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். டிரைவர் வந்து உண்மையிலே தங்கமான டைப்பு, நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லா கனிமாக பேசுவாங்க. நல்லா இது இந்த வண்டியோட 4 செட் ஆகட்டும், பகல் வண்டி ஆகட்டும், நைட்டு வண்டி ஆகட்டும். பகல் வண்டியை வந்து நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக இந்த கேன்டீன் டோல்கேட்டு எடுத்து வச்சுருந்தாங்க. நம்ம வண்டி கரெக்டாக டோல்கேட்டு கேன்டீன் போகுது, அவங்க எடுக்கிறாங்க. 2 வண்டி அங்கே தான் மீட் பண்ணிக்குது. நீங்கள் அங்கே 2 வண்டி ஒட்டு கூட பார்க்கலாம். அது ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கரிங்க, இது பச்சை கலர் ஸ்டிக்கரிங்க. இது 3700, அது 3704 நினைக்கிறேன். வண்டி நம்பர் எனக்கு சரியாக தெரியல, அதான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா சேலம் சிட்டிக்குள்ளே அப்படியே போயிட்டுருக்கோம். வண்டி பார்த்திங்கன்னா இந்த சேலத்தில் எனக்கு இந்த பிரிட்ஜு ரொம்ப பிடிக்கும். இந்த 2-வே பிரிட்ஜு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா அந்த வேடு இருக்குது தெரியுமா, அது எனக்கு ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுதுங்க. நம்ம பார்த்திங்கன்னா எனக்கு முருகர் பக்தர், எனக்கு எல்லா சாமியுமே பிடிக்கும். நம்ம பார்த்திங்கன்னா வருஷம் பம்பா வீடியோ டெடிக்கேட்டடாக போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில். இந்த வருஷம் பம்பா வீடியோ கண்டிப்பாக டெடிக்கேட்டடாக போடுவேன். இந்த வருஷம் சூரகம்சாரத்தப்போ ஒரு அறுபடை சீரீஸ், எப்படி அறுபடைக்கும் அட்ட டைமில் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு ஆல் டைம் சீரீஸ்னு ஒன்று வரும். அதை முடிச்சுட்டு அதான் நெக்ஸ்ட் என்னோட ஐடியா. ஸோ அது நான் ஏன்னா இந்த சீரீஸ் முடிச்சுட்டு அது வரும்போது எனக்கு இந்த செப்டம்பர் நெருங்கிடும். அப்போ சூராம்சாரம் வந்துடும், அக்டோபர் நவம்பர் நெருங்கிடும். நம்ம பம்பா போயிட்டு வந்துட்டு சூராம்சாரம் தான் நெக்ஸ்ட்டு. இதுக்கப்புறம் 2 சீரீஸ் பிளான் சொல்லியாச்சு. ஓகே, சேலம் நைட்டு 12:10க்கு வந்தாச்சு. நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் டைம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக டீ காஃபி குடிச்சிட்டு வரலாம், தாராளமாக வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே பார்த்திங்கன்னா சேலம் 12:10க்கு வந்துட்டு இங்கே ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு பிற்பாடி தான்
நமக்கு 12 ரூபாய்க்கு நம்ம வண்டி எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி டிஎன்எஸ்டிசி நான் எங்கேயும் பார்க்கல. டிஎன்எஸ்டிசியில் எங்கெங்கே லைட் வச்சு பார்த்துருக்கேன். பின்னாடியே லைட்டு கலர் லைட் வந்து வச்சு நான் முதல் முறை இப்போ தான் பார்க்குறேன். நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து நம்மளுக்கு போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஊத்தங்கரை வரைக்கும் கொஞ்சம் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊத்தங்கரை தாண்டி நான் பேசுகிறேன். ஓகே, நன்றி. அப்படி பார்க்கலாம். இந்த இடத்துல மட்டும் ரோடு போட்ட ஒரு பெரிய பஞ்சாயத்து. கிளம்பட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க 2 பேர் தானா? மக்களே, நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா இப்போ ஊத்தாங்கரை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா நான் வந்து ஊத்தாங்கரை தான் தூக்கம் அப்படி சொக்கிருச்சு. என்னால் திருப்பத்தூரை கவரே பண்ண முடியலை. அதனால் கொஞ்சம் இந்த சைடு தூங்கிட்டேன். வாலாஜா போனதுக்கப்புறம் தான் முடிஞ்சேன். வாலாஜாவை நான் சரியாக கவர் பண்ணலை. ரொம்ப போனேன், 2 டைம் கீழே விழுந்துருச்சு. சரியான தூக்கம். அப்படி தூக்கலக்க நான் 3 நாள் தூங்கலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தோம், மைசூர் வீடியோ. அதுக்கப்புறம் தான் ஒரு ஈரோடு டு மைசூர், மைசூர் டு ஈரோடு எடுத்தேன். அதனால் அதுக்கு முந்தின நாள் இப்போ நிறைய வீடியோ போயிட்டு வருது. அதனால் நம்ம சரியாக தூங்கலை. அதனால் ஒரு 1 வீக்காக சரியாக தூக்கம் இல்லையா. அதனால் இந்த நைட் நம்மளால் சரியாக முடிக்க முடியல. இவ்வளோ தூரம் நான் முடிச்சு எடுத்துட்டு எனக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது. ஆனால் சரியாக கவனம் மெர்சிடிஸ் என்எஸ்எஸ் நிற்கிறப்ப எங்கே போகிறோம் அப்படின்னு தெரில. நம்ம பஸ் பார்த்திங்கன்னா வாலாஜாக்குள்ளே போகுது. வாலாஜாலேருந்து அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வேலூர் தான். நல்லா ஒரு தரமான ஜேர்னி, தரமான பஸ்ஸு, தரமான ஜேர்னி, தரமான டிரைவரு, ஃப்ரெண்ட்லி க்ரூஸ், எந்த இதுவும் இல்லை. நம்ம ஐயப்பனோட டிரைவிங்கை உண்மையிலேயே நம்ம பாராட்டலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, வழக்கம் போல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் நான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை வச்சு மட்டும் தான் நான் என்ன மாதிரி டிசைட் பண்ணணும், என்ன மாதிரி இது வேணும்னு எனக்கு தெரியும். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, ஒன்றும் பார்த்துக்கலான்னு. நம்ம பஸ் பார்த்திங்கன்னா வாலாஜாலேருந்து போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் அட்வைஸ் பண்ணுவேன். இந்த வீடியோவில் என்ன அட்வைஸ்னால்,
எப்படி சொல்கிறது, அதாவது நம்ம வந்து ஒருத்தர் மேலே அதிக பாசம் வைக்கிறோம். அந்த பாசத்தை வந்து அவங்க மிஸ்பிஹேவியர் பண்ணுறாங்க. அந்த பாசத்தில் நம்ம சந்தேகப்படுற அளவுக்கு அந்த பாசம் வந்து நம்ம இதாகுது. அதனால் எல்லார் கூடயும் நார்மலாக இருந்துக்கிட்டு யாருனாலும் சரி, யாருனாலும் அவங்க கூட லிமிட்டாக இருக்கிறதா எல்லாருக்குமே நல்லதுங்கிறத பேரண்ட்ஸ் முதற்கொண்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா இப்போ அப்படி தான் நிலமை போயிட்டுருக்குது. என்னோடய இந்த யூடியூப்பு தடையாக பலதரப்பட்ட பேர் இருக்காங்க, பலதரப்பட்ட சூழ்நிலைகளும் எனக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் சரியாக நம்மளால் கவர் பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக நம்ம பார்த்திங்கன்னா வேலூர் பஸ் ஸ்டாண்ட் நம்ம நெருங்க போகிறோம். நம்ம ஜேர்னி முடிய போகுது. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலிகிராம் எல்லா பேஜுகளும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. மறுபடியும் தாம்பரம் பஸ் போகுது. நம்ம அப்படியே இறங்கி அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதி வண்டி இருக்குது. நீங்கள் தாராளமாக போய் மாறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏதோ எஸ்ரிஸ் நிற்கிது பார்த்தீங்களா, திருப்பதிக்கு லைனாக நிற்கிது பாருங்க வண்டி, நீங்கள் தாராளமாக போய் மாறிக்கலாம். இல்லை டிஎன்எஸ்சி நிற்கிது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டோட தரமான வீடியோ பார்க்கலாம். டாட்டா.